அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளை 3ஆம் பிறை தரிசனம். இந்த ஒரு மந்திரத்தை சொல்லுங்கள், செல்வ வளம் பெருகும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அப்படி என்ன மந்திரம் சொல்ல வேண்டும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாளைய தினம் வெள்ளிக்கிழமையோடு 3ஆம் பிறை தரிசனம் வருது. ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. பொதுவாகவே 3ஆம் பிறை தரிசனம் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது தான். அதுலேயும் வெள்ளிக்கிழமையோடு நம்மளுக்கு இந்த 3ஆம் பிறை தரிசனம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, பொதுவாக நம்ம வெள்ளிக்கிழமையில் செல்வ வளம் பெருக வேண்டும், நம்ம வீடு சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கணும்னு அன்னை மகாலட்சுமி தேவியை நாம் வழிபாடு செய்யக்கூடிய நாளோடு சேர்த்து இந்த 3ஆம் பிறை தரிசனம் செய்வது மிக மிக சிறப்பானது. ஒரு 3ஆம் பிறை தரிசனம் செஞ்சோம் அப்படின்னா சிவபெருமானினுடைய அருள் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். தொடர்ந்து 3ஆம் பிறை தரிசனம் நம்ம செய்கிறோம் அப்படிங்கிறப்ப நீங்கள் நினைத்த காரியங்கள் கண்டிப்பாக நடக்கும். நிறைய பேர் நிறைய வழிபாடுகள் செய்வாங்க, நிறைய அதற்கான முயற்சிகளை செஞ்சுட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையில் அந்த ஒரு விஷயம் மட்டும் நடக்கவே நடக்காது. இது நிறைய பேர் அதை அனுபவிச்சிருப்பீங்க. அப்படி இருக்கக்கூடியவங்க கண்டினியூஸாக 3 மாதங்கள் 3ஆம் பிறை தரிசனம் செஞ்சு பாருங்கள். அந்த 3ஆம் பிறை தரிசனத்தின் போது உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை மனசார பிரார்த்தனை பண்ணிவிட்டு அதை நடக்கணும்னு சிவபெருமான மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தையும் நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக 3 மாதங்கள் முடிவதற்குள் நீங்கள் நினைத்தது கண்டிப்பாக நடக்குங்க. இதை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. தொடர்ந்து 3ஆம் பிறை தரிசனம் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அற்புதமான மாற்றங்கள் நடக்கும். அதே மாதிரி இந்த 3ஆம் பிறை தரிசனம் அப்படிங்கிறது நிலவைத்தனமாக நம்ம சந்திர பகவானைத்தான வழிபாடு செய்கிறோம். இங்கே எப்படி சிவபெருமான் வந்தார் அப்படின்னா, தன்னுடைய 3ஆம் பிறையைத்தான், அதாவது 3ஆம் பிறையாக இருக்கக்கூடிய சந்திரனைத்தான் சிவபெருமான் தன்னுடைய தலையில் சூடியிருக்காரு. சந்திர பகவானினுடைய ஆதிக்கம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் தான். அப்போது இப்படிப்பட்ட இந்த சிவபெருமானை நாம் 3ஆம் பிறை அன்று வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா சிவபெருமான் நம்ம கேட்ட அனைத்தையும் கொடுப்பார். நாம் 3ஆம் பிறையை பார்த்தோம் அப்படின்னா சிவனை பார்த்த புண்ணியங்கள் நம்மளுக்கு கிடைக்கும். என்ன, சிவபெருமான் ஆதியும் இல்லாமல் அந்தமும் இல்லாமல் ஜோதி ரூபத்தில் நம்மளுக்கு காட்சி தந்து கொண்டு இருப்பவர். அவரினுடைய அந்த 3ஆம் பிறையை பார்ப்பது எவ்வளவு புண்ணியம் தெரியுமா? அது நிறைய பேரால் நடக்காது. நிறைய பேர் இன்றைக்கி 3ஆம் பிறை கண்டிப்பாக பார்க்கணுன்னே யோசிச்சுட்ருப்பாங்க. கரெக்டாக அந்த நேரத்தில் மறந்துடுவாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன தான் கான்சியஸாக இருந்தாலுமே கூட நம்மளுக்கு அந்த 3ஆம் பிறை தரிசனம் நம்ம கான்சியஸாக இருக்கிறோம்னா, ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, நான் கான்சியஸாக இன்றைக்கி பார்த்தே தீரணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோடு இருக்கிறாங்கன்னா அன்றைக்கி மேகமெல்லாம் ஒரு மாதிரி இதாகி அந்த க்ளவுடியில் மறைஞ்சிரும், பிறை தெரியாது. இந்த மாதிரி நிறைய பேருக்கு நடக்கும். இந்த 3ஆம் பிறை தரிசனம் பார்க்குறது அவ்வளவு சுலபமான விஷயங்கள் கிடையாது. அப்படி நீங்கள் 3ஆம் பிறையை பார்க்கும் பொழுது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை சொல்லி சிவபெருமான வழிபாடு செய்யுங்க. நிச்சயம் உங்கள் வீட்டில் எவ்வளவு வறுமைகள் இல்லை எவ்வளோ கஷ்டங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் அது அனைத்தும் தீர்ந்து போகும். சரி, என்ன செய்யணும் அப்படின்னா, நம்மளுக்கு மேற்கு திசையில் தான் 3ஆம் பிறை தரிசனம் அப்படிங்கிறது தெரியும் இல்லையா? அப்போது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா 6:30 மணிலேருந்தே நம்மளுக்கு 3ஆம் பிறை தரிசனம் தெரிய ஆரம்பிச்சிடும். அந்த பிறை நீங்கள் கையில் ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சுக்கோங்க, பச்சரிசி கொஞ்சம் வச்சுக்கோங்க. ஏன்னா சந்திர பகவானுக்குரிய தானியம் பச்சரிசி. அப்போ அந்த பச்சரிசியை நம்ம கையில் வச்சுட்டு பிறையை பார்த்தவாறு அந்த பச்சரிசி, அந்த 1 ரூபாய் நாணயம், இது எல்லாத்தையுமே உங்கள் வலது கையில் வச்சுக்கோங்க. உங்கள் தலையை 3 முறை சுற்றுங்க. சுற்றிட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய மந்திரத்தையும் 57 முறை அல்லது 108 முறை 27 முறை நீங்கள் உங்களினுடைய வசதிக்கு ஏற்ப சொல்லுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு இந்த மந்திரத்தை உச்சரிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் கையில் வச்சுருக்கக்கூடிய பொருட்களுக்கு சக்திகள் அதிகரிக்கும். அதனால் இந்த மந்திரத்தை நீங்கள் குறைந்தது 57 முறையாவது சொல்லுங்கள். ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக, ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக, ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை தொடர்ந்து நீங்கள்
57 முறை சொல்லிட்டு அந்த பச்சரிசி இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் நீங்கள் மேற்கு திசையிலேயே போட்டுடுங்க கீழே. அந்த ₹1 நாணயம் வச்சுருக்கிறீங்க இல்லையா, அந்த ₹1 நாணயத்தை வந்து நீங்கள் உங்கள் ஹேண்ட்பேக், பர்ஸ், பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுருங்க. ஏன் நம்மளுடைய முன்னோர்கள் இந்த பிறை தரிசனத்தின் போது இந்த ஒரு வழக்கத்தை வச்சுருக்காங்க அப்படின்னா, பிறை வந்து வளர்ந்து கொண்டே போகும் இல்லையா, அப்படி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய செல்வ வளமும் வளர்ந்து கொண்டே போகணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய முன்னோர்கள் இந்த பிறை தரிசனத்தின் போது இந்த ஒரு எளிய வழிபாட்டை செய்ய சொன்னாங்க. அப்போது அந்த பிறை எப்படி வளர்ந்து கொண்டே போகிறதோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையும் முன்னேறி கொண்டே போகும். அப்படிங்கிறதுனால 3ஆம் பிறையின் போது இந்த ஒரு விஷயத்தை வந்து செய்ய சொன்னாங்க. அப்போது இந்த ஒரு பிறை தரிசனத்தின் போது செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு செல்வ வளத்தை வந்து ஏற்படுத்தும். அந்த ₹1 நாணயத்தை ஹேண்ட்பேக், பர்ஸு, பணப்பெட்டி, இல்லை ஒரு தொழில் செஞ்சிட்ருக்கிறீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய கல்லாப்பெட்டியில் வச்சுருங்க. இந்த காசை வந்து அந்த நாணயம் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து எக்காரணத்தை கொண்டும் செலவு பண்ணாமல் பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 3ஆம் பிறை தரிசனத்தின் போது நம்மளுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னா, பிரம்மஹத்தி தோஷம் நீங்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. 3ஆம் பிறை தரிசனம் நம்ம செய்கிறோம், அதுவும் வெள்ளிக்கிழமையோடு வரக்கூடிய 3ஆம் பிறை தரிசனம் மிக மிக சிறப்பு வாய்ந்தது. பெண்கள் திருமாங்கல்யம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிறை தரிசனம் போது அந்த திருமாங்கல்யத்தை உங்கள் கையில் வச்சுட்டு இந்த மந்திரத்தை வந்து சொல்லி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக மாங்கல்ய பாக்கியம் கிடைக்கும், மனக்குழப்பங்கள் நீங்கும், ஞாபக சக்தி அதிகரிக்கும், மனக்குழப்பங்கள் நீங்கும், செல்வங்களை சேர்க்கும், அதே மாதிரி கண் பார்வை வந்து தெளிவாகும், ஆயுளை பெருக்கும். இவ்வளவு இருக்குதுங்க. இந்த ஒரு 3ஆம் பிறை தரிசனம் நாம் செஞ்சோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இவ்வளவு செல்வங்களை நம்மளுக்கு வாரி வழங்குவார் சிவபெருமான். அதனால் கட்டாயம் எல்லாருமே நாளைய தினத்தில் வரக்கூடிய இந்த 3ஆம் பிறை தரிசனத்தின் போது கண்டிப்பாக இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி நீங்கள் வழிபாடு செஞ்சு பாருங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் பணப்புழக்கங்கள் அதிகரிப்பதை நீங்கள் கண்கூடாகவே பார்க்கலாம். 1-2 மாதங்கள் நீங்கள் இதை மாதிரி கண்டினியூ பண்ணுங்கள். அதுக்கடுத்து பாருங்களேன், ஒரு 3rd மந்த்லேருந்தே உங்களுக்கு பெரிய மாற்றம் வரும். எப்போவுமே நம்ம கையில் 10க்கோ 5க்கோ அல்லாடுற நம்ம கையில் எந்நேரம் 500 1000ன்னு கையில் காசு வந்து தங்கும். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. அப்போ இந்த 3ஆம் பிறை தரிசனத்தை, அதுவும் வெள்ளிக்கிழமையோடு வரக்கூடிய இந்த 3ஆம் பிறை தரிசனம் அப்படிங்கிறது ரொம்ப 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 சிறப்பு வாய்ந்தது. அதனால் பெண்கள் எக்காரணத்தை கொண்டும் தவற விடாதீங்க. நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்துல மேற்கு திசை பார்த்து நீங்கள் இது பண்ணுறீங்க, 6:30க்கு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிறை தரிசனம் அப்படிங்கிறது தெரியும். அந்த வந்து நான் சொன்ன இந்த முறையில் வழிபாடு செஞ்சு பாருங்கள், நீங்கள் நினைத்தது கண்டிப்பாக நடக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.